ஹே காய்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் பணம் நம்மளோட லைஃப்ல எவ்வளவு பெரிய பார்ட்டா இருக்குன்ட்டு. பணம் இல்லைன்னா ஒண்ணு கூட பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பணத்துடைய பரிணாம வளர்ச்சியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது எவல்யூஷன் ஆஃப் மணியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆரம்ப காலகட்டத்தில் மக்கள் பண்டை மாற்று முறையை கடைபிடிச்சாங்க. அதாவது எங்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா அந்த ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். அதன் மூலியமா நம்மளோட தேவைகள் நிவர்த்தி ஆகும். அப்புறம் கோல்டு காயின்ஸ் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அது கொஞ்சம் விலை அதிகமாகவும் இருந்தது. அதே மாதிரி எங்க வேணாலும் ஈஸியா எடுத்துட்டு போற மாதிரி இருந்தது. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அது கொஞ்சம் வெயிட்டா இருந்தது. அப்புறம் சைனாவில இருந்து பேப்பர்ல பணத்தை கிரியேட் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்தது. அதே மாதிரி அது பல்கா நிறைய இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் ஈஸியா இருந்தது. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அது அதிகமாக பிரிண்ட் பண்ணதுனால பணவீக்கம் ஏற்பட ஆரம்பிச்சது. இப்போ நம்ம சில டச்சஸ் அண்ட் கோட்ஸ் மூலமா காத்துல பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம். இப்போ அடுத்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டாக கிரிப்டோ கரன்சி வந்திருக்கு. அதை வச்சு நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மூலைக்குமே ஈஸியாக பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்படி அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் பணம் பரிணாம வளர்ச்சி அடையத்தை நிறுத்தவே இல்லை, இன்னும் நிறுத்த போறதும் இல்லை. அடுத்து எந்த ஸ்டேஜுக்கு போக போகுதுன்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.